கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு பிரார்த்தனை சொல்லிக் கொடுப்பார்கள். உதாரணத்திற்கு, சாப்பிட ஆரம்பிக்கும் முன், சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு, தூங்கி எந்திரிச்சதற்கு பிறகு, தூங்கும்போது, இப்படியாக எல்லா சுன்னத்தான செயல்களுக்கும், நாம் செய்கின்ற அத்தனை செயல்களுக்கும் மாணவி அவர்கள் நமக்கு துவாவை கற்றுக் கொடுப்பார்கள். ஆனால் அல்லாஹுவே சில துவாக்களை நமக்கு குர்ஆனிலே கற்றுக் கொடுப்பான். அதிலே நபிமார்கள், தீர்க்கதரிசிகள் அவர்களுடைய பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அவர்கள் ஓதிய துவாவை அல்லாஹு தஆலா இவ்வாறு அவர்கள் ஓதினார்கள் என்று சொல்லிக் கொடுத்தான். ஆனால் பயணம் என்ற இந்த பயண துவாவை மட்டும் அல்லாஹு தஆலா நமக்கு அவனே கற்றுக் கொடுக்கின்றான். அதுதான் சுப்ஹானல்லதி ஸஹ்ஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் என்ற துவா. வாகனத்தில் ஏறி அமர்ந்ததற்கு பிறகு இந்த துவாவை ஓதி உங்களுடைய பயணத்தை துவங்குங்கள். அது சிறப்பான பயணமாக அமையும். பயண துவாவை அல்லாஹுவே நமக்கு நேரடியாக குர்ஆனிலே கற்றுக் கொடுக்கின்றான் என்ற கூடுதல் செய்தியை நாம் தெரிந்து கொள்வோம்.